கண்ணன் இப்போ அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்ணன். ஆமாம், கண்டிப்பா கண்ணன், இங்க ஒவ்வொரு முறையும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் கூட இந்த அதிமுகவை மையப்படுத்தி இவங்க எல்லாரும் ஒன்று சேருவது போல இல்லை சேருவதற்கான மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறது போல ஒரு ஹைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட அதுக்கு ஒரு காரணம், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆட்டம் முடிஞ்சிரும் இப்படின்ட்டு எல்லாம். ஆனால் இதை எல்லாமும் கடந்து திரு எடப்பாடி பழனிசாமி மிக வலுவாக தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறார். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு 10 மாதத்திற்கு முன்பு இருந்தே தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டார், ஏதோ ஒரு வடிவத்தில். சரியா? ஆனா இன்னும் நீங்கெல்லாம் கெஞ்சிட்டு தான் கிடக்குறீங்க, நாங்க நிபந்தனை இல்லாம சேர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து, எடப்பாடிட்ட கெஞ்சவே இல்லை. வேற யாரு? சேலம் மணிகண்டன் வந்து இருங்க, இப்ப சேலம் மணிகண்டன் வந்து எடப்பாடிக்கு பயங்கரமா முட்டு கொடுத்தாரு இல்லையா? தயவு செஞ்சு அவர் பேசும்போது குறுக்கிடாதீங்க சார், பேசும்போது குறுக்கிடாதீங்க சொல்லிட்டேன். தம்பிவா தலைமையா இருக்குன்னு நெடுஞ்செழியன் ஐயாவை சொல்லும் போது புரட்சி தலைவரை பயன்படுத்தி கருணாநிதி வந்து அந்த இடத்தை பிடிச்சிட்டு எப்படி எம்ஜிஆருக்கே துரோகத்தை செய்தாரு, அதனால புரட்சி தலைவரால் தீய சக்தி என்று அடையாளப்படுத்தப்பட்டார் கருணாநிதினு அவர் சொன்னார் இல்லையா? அந்த தீய சக்தி கருணாநிதி அவர்களுக்கும் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு எங்க சின்னம்மாவை பயன்படுத்தி இந்த பதவிக்கு வந்துட்டு அவங்களவே தூக்கி எறிச்சார்ல, இந்த பழனிசாமிக்கும் அந்த ஐயா கருணாநிதிக்கு என்ன வித்தியாசம்? அவர் தீய சக்தினா ஒரு துரோக சக்தி தானே. அப்ப உண்டை வீட்டுக்கு 2 பேரும் 2 செஞ்சவங்க தானே. என்ன உதாரணம் இது? இந்த உதாரணத்தை யாராவது ஏத்துக்கொள்வாங்களா? அது போக கூட்டம் வருது எங்கனாலும் கூட்டம் வருதுக்காரு அன்னை காசிநாத பாரதி. 2016 ஐயா கருணாநிதி அவர்கள் வடிவேலை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணாரு. வடிவேலுக்கு தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு மகா கூட்டம். ஆனா வெற்றி யாரு பெற்றா? இப்பயும் எடப்பாடி காசு கொடுத்தா கூட்டம் வருதுன்னு செய்யும். இப்ப அரவிந்தாட்சன் கூட்ட முடியுமா? நீங்க அரவிந்தாட்சன் 5 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, 5 லட்சம் பேரோட நான் மாநாடு நடத்தி காட்டுறேன். அதுக்கெல்லாம் ஆட்கள் எல்லாம் தயாரா வந்துட்டாங்க. அது எந்த கட்சிக்கு கூப்பிட்டாலும் போறதுக்கு ஆட்கள் எல்லாம் இப்ப வந்துட்டாங்க. சம்பளம் தான் கொடுக்கணும். கூட்டங்கிறது ஒரு பொருட்டு இல்ல. கூட்டத்தால வெற்றி பெற முடிஞ்சிருக்கும்னா அதிமுக டெபாசிட் போகுது, அதிமுக 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு பின்தங்குது. இந்த சுய பரிசோதனையே செய்யாம கள நிலவரம் என்ன என்பதே தெரியாம சும்மா பழனிசாமிக்கு முட்டு கொடுத்து ஒண்ணும் ஆக போறது இல்ல. இன்னொன்னு, பழனிசாமி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியோட வந்த தலைவர் கிடையாது. நம்ம அண்ணன் நிஜாமுதீன் சொன்ன மாதிரி தவழ்ந்து ஊர்ந்து அவர் ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சுதான் வந்தாரு. அதனால யாரு கால விடுகிறாரோ அவங்க கால சரி இதெல்லாம் மாறி இருக்கிறாரு. அதனால இப்ப இன்னொன்னு சொன்னாரு, ஐயா ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் பண்ணாரு, சசிகலா ஐயா பதவியா சசிகலா கொடுத்த பதவியை கையில வச்சுக்கிட்டு தர்ம யுத்தம் பண்ணல, அவங்ககிட்ட பதவியை திருப்பி கொடுத்துட்டு நிராயுத பாணியா எந்த பொறுப்பும் இல்லாம வெளியே வந்துட்டு தன்னுடைய உரிமையை கேட்டுத்தான் போராட்டம் பண்ணாரு. பழனிசாமி மாதிரி உண்ட வீட்டுக்கு 2 பண்ணல, கூட இருந்தவங்களுக்கே குழிய பறிக்கல, நம்பிக்கை துரோகத்தை நாள்தோறும் செய்யல. அவர் வந்து தனக்கான உரிமையை, தனக்கான இடத்தை, தனக்கான நியாயத்தை தான் கேட்டாரு. இப்படி சுய பரிசோதனை செய்யாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனா இது பாக்குற மக்கள் நம்மளை காரித்தான் துப்புறாங்க. இன்னைக்கும் பொதுமக்கள் மத்தியில களத்துல இப்ப அவர் சொல்றாரு, அவரு தென்காசி பக்கத்துல கிராமத்தை சேர்ந்தவர் தான். அந்த ஊர்ல இன்னைக்கு நேற்று நாங்க திருநெல்வேலி பக்கத்துல நெற்கட்டான் செவலுக்கு போகும்போது அங்க இருக்கிற பொதுமக்களும் அங்க இருக்கிற கட்சிக்காரங்களும் சொன்னது என்னன்னா, ஐயா எடப்பாடிய எந்த வடிவத்துல நீங்க ஏத்துக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து வாக்கு இல்ல. இப்ப நான் சொல்றேன், அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவாகவே மறந்துட்டாலும், அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுகவாகவே மறந்துட்டாலும் பேசலாம். எடப்பாடியை முன்னிலைப்படுத்தினோம்னா, எல்லாரும் ஏத்துக்கிட்டு எடப்பாடியை முன்னிலைப்படுத்தினோம்னா அப்பயும் தோல்விதான். யாரும் எடப்பாடியை ஏத்துக்கிடல. எடப்பாடியை ஏத்துக்கிட்டா ஐயா ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டாலும் சரி, சின்னம்மா ஏத்துக்கிட்டாலும் சரி, அண்ணன் தினகரன் ஏத்துக்கிட்டாலும் சரி, பாஜக ஏத்துக்கிட்டாலும் சரி, பாஜக கூட பரமசிவனே வந்தாலும் சரி, அமித்ஷா கூட ஆண்டவனே வந்தாலும் சரி, எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் அறிமுகப்படுத்தி தேர்தலை சந்திச்சோம்னா அந்த தேர்தல தோல்வியை விட படுதோல்வி நிச்சயங்கிறது பொதுமக்கள் மத்தியில
பயங்கரமாக பதிஞ்சிருக்கு. எடப்பாடி தலைவராகவே ஏத்துக்கலங்கிற கலை யதார்த்தம் தெரியலன்னா அதிமுக தோக்கு. இன்னொன்னு, சின்னம்மா சொன்ன மாதிரி கட்சி ஒன்றிணையும், ஒருங்கிணையும், ஒரு குடையின் கீழ் வரும். எப்படி எந்த எதிர்ப்பும் இல்லாம பொதுச் செயலாளரா ஆனா சின்னம்மா இன்னைக்கு வெளியில இருக்காங்களோ அவங்களுக்கே அந்த நிலைன்னா பல பேருடைய எதிர்ப்புலையும் பல பேருக்கு துரோகத்தையும் செஞ்சு வந்திருக்கிற பழனிசாமி அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு அதே ஒரு சூழ்நிலை கனியாதான்? கணிதற்கான சூழ்நிலையை நாங்க உருவாக்க மாட்டோமா? எடப்பாடியில் அதிமுக மலரும், அப்ப அதிமுக ஒன்றிணையும் ஒருங்கிணையும். அதுவும் டிசம்பருக்குள்ள நடக்கும். ஜனவரிக்கு அப்புறம் ஒருங்கிணைந்த அதிமுக, எடப்பாடி இல்லாத அதிமுக தேர்தலை சந்திக்கும்.